காசுநாத பாரதி சொல்லுங்க. அதிமுக ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? சொல்லிருங்க. இல்ல தமிழர் சொல்லிட்டு இன்னைக்கு மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறீங்க. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய 50% வரியினால இந்தியா மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போகுது. மரியாதைக்குரிய சிபிஆர் அவர்கள் திருப்பூரை சேர்ந்தவர்கள். அந்த ட்ரம்பை கண்டிக்க கூட, அதை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க கூட நம்முடைய ஒன்றிய அரசு தயாராக இல்லை. அழிய போறது நீங்க உங்களுடைய ஜிஎஸ்டி ஆலையும் அமெரிக்காவினுடைய தடையினாலையும். அதை கூட நீங்க ட்ரம்பை எதிர்த்து பொங்க மாட்டீங்க, நாடாளுமன்றத்துல பேரை சொல்ல மாட்டீங்க. ஆனா விவாதத்துக்கு என்ன ஏன் இவரை கூப்பிடுறீங்கன்னு இங்க வந்து பொங்குவீங்க. கொஞ்சம் ட்ரம்புக்கு எதிராக பொங்குங்க. சரி, நன்றி. காசுநாத பாரதி சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அவங்க தமிழர்களுக்கு ஆதரிக்க முடியாதுங்கிறாங்க. அதுக்கு சொல்லுங்க. திணறக்கூடிய ஒரு வேட்பாளர் தேர்வினை அறிவித்திருக்கிறார்கள். தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்று எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். இந்த தேர்வில் வந்து ஏறக்குறைய 18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏறக்குறைய 9 கேபினட் அமைச்சர்களை கையிலே வைத்திருந்தார்கள். அவர்களுடைய காலத்திலே வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, எத்தனையோ எதுகி மோனைகளிலே நாம் பேசி இருக்கிறோம். ஏதாவது ஒரு இது போன்ற பதவிகளை மிகப்பெரிய வாழ்கிறது, தெற்கு அண்ணா சொன்னார். அதை இவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் பண்ணீங்களே, துணை குடியரசுத் தலைவர் பதவியை இந்த சமுதாயத்திற்கு பெற்று தந்திருக்கலாம். அடுத்து நண்பர் ஹபீஸ் அவர்கள் தமிழுணர்வு, தமிழர்களை பத்தி பெருசா பேசினாரு. இந்த ஈழத்துல 1.5 லட்சம் பேர் செத்தது யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அத்தகைய கூட்டணியாகிய காங்கிரஸ் கூட்டணியில இருந்து கொண்டு இன உணர்வு, இனத்தை பற்றி பேசுவதெல்லாம் வந்து சாத்தான் வேதம் ஓதுவது போல எனக்கு படுகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் படும் என்று கருதுகின்றேன். முதலாவதாக அந்த 18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்க வைத்த போது எதுவும் கொண்டு வரவில்லை. பொக்ரான் அணுவெடி சோதனைக்கு பிறகு மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலாம் அவர்களை பாராட்டி அந்த குடியரசுத் தலைவர் பதவியை வழங்கினார்கள். அதே குடியரசுத் தலைவர் பதவிக்கு 2வது முறை போட்டி வந்தபோது கலாம் என்றால் கழகம் என்று சொல்லி அவருக்கு ஆதரவினை வாபஸ் பெற்றவர் கருணாநிதி. அன்றைக்கு ஒரு உரத்த குரலோடு அவர் போர்க்குரல் எழுப்பியிருந்தால் நிச்சயமாக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறையாக தமிழர்களுக்கு 2வது முறையாக குடியரசுத் தலைவராக வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். அதை எட்டி உதைத்தவர் அவர். அதே போல தமிழர்கள் பிரதமராவதற்கான வாய்ப்பு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு 1996 என்று நினைக்கிறேன் வந்தது. அந்த வாய்ப்பை தட்டி கழித்ததில் முக்கியமான பெரும்பான்மையான பங்கு அன்னைக்கு வந்து ஒரு உரத்த குரலோடு அதில் பேக்கிங் பண்ணியிருந்தார்னா நிச்சயமாக ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பிரதமராக வந்திருக்க முடியும். நான் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவன் என்ற அடிப்படையில் நான் சொல்லுகின்ற அந்த வார்த்தை உண்மையாக இருக்குமானால் எனது உயரம் எனக்கு தெரியும் என்று அன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் கருணாநிதி. அது கலைஞர் அது என்னன்னா தன்னுடைய உயரத்தை தெரியாமல் மூப்பனார் ஆசைப்படுகிறார் என்ற அர்த்தம் தான். அதுல நல்லா புரிந்துகளுங்க. நகைப்பதற்கெல்லாம் இல்ல, நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்தா நீங்க பிறகு மறுத்து சொல்லுங்க. ஹபீஸ் அவர்கள் பேசும்போது நான் ஒரு வரி கூட நான் தலையிடல. என்ன எனது உயரம் மறுத்துங்க. எனது உயரம் எனக்கு தெரியும் என்று கலைஞர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்றும் எனது உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னது தனது உயரம் தெரியாமல் மூப்பனார் ஆசைப்படுகிறார் என்பதுதான அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம். அன்றைக்கு ஏன்னா வேற யாரையும் முன்மொழியல. தமிழகத்தில் முன்மொழியப்பட்ட பெயர் வந்து ஜி.கே. மூப்பனாருடைய பெயர். எனது உயரம் எனக்கு தெரியும்னா ஜி.கே. மூப்பனார் அவருடைய உயரம் தெரியாமல் ஆசைப்படுகிறார் என்று இவர்கள் சொன்னதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு இப்படி ஒரு அற்புதமான வேட்பாளர் தேர்வை நிகழ்த்தி இருக்கின்ற போது அதை தன்னிச்சையாக வந்து ஆதரிக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய. ஏன்னா இவர்கள் பேசுகின்ற தமிழர் அந்த இனமானம் இதெல்லாம் உண்மையாக இருக்குமானால் இவர்கள் ஆதரிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வந்து தத்துவமேதை டி.கே. சீனிவாசன் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் சதிவலை பின்னப்படுகிறது அப்படிங்கிறது அடிப்படையில் பேசுறாரு. எந்த சதிவலையும் பண்ணாத போது நீங்க என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டுக்குன்னு தான் நாங்க கேட்கிறோம். இல்ல ஒவ்வொரு முறையும் இல்ல அதிமுகவே சொல்றேன் 2012 அப்துல் கலாம் மீண்டும் குடியரசுத் தலைவராகணும் அப்படிங்கிறது செல்வி ஜெயலலிதா இல்லத்துல நடத்தப்பட்ட ஆலோசனைக்கு பிறகுதான் முன்மொழியப்படுறது. செல்வி ஜெயலலிதா அதுல ரொம்ப உறுதியாகவும் இருந்தாங்க. அது கலைஞர் கருணாநிதிக்கு திமுகவுக்கு ஒரு அரசியல் நெருக்கடியை உருவாக்கணும்னு அவங்க ஒரு காய் நகர்த்துறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இப்பயும் அதே வகையில பாஜக செய்கிறது. அதற்கு அதிமுக வலுவான ஒரு உறுதுணையான துணையாக இருக்கிறது. அரசியல் நெருக்கடி அதே வகையில் என்ன மாதிரி இல்ல அப்ப கலாம் அவர்களை முன்னிறுத்தி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க செல்வி ஜெயலலிதா முயன்ற வகையில் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்லி பாஜக சொல்லக்கூடிய வேட்பாளரை திமுகவும் ஆதரிக்கணும்னு நெருக்கடி கொடுக்கக்கூடிய நிலையான்னு கேட்கிறேன்.
புரியுதா? அப்புறம் அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்க. அவருடைய வார்த்தைகளிலே சொல்வதா இருந்தால் அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்க. அரசியல் எந்த சரி, காரணத்திற்காகவோ தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்றால் நீங்க கீழடியிலையும் மேலடியிலையும் சொல்லுகின்ற வார்த்தைகள்லாம் உண்மையாக இருக்குமானால் நீங்க ஆதரிக்க வேண்டியது வந்து அது என்ன கீழடி, மேலடி? இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். நீங்க இல்ல இல்ல கீழடி நம்ம எல்லாருக்குமான பெருமை, அதை நக்கல் பண்ண வேண்டாம். இல்ல இல்ல அதாவது நீங்க அப்படியெல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு பிரிவினைவாதத்தையும் சனாதனத்தையும் சொல்லிக்கொண்டு அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் மிக அழகா பேசினாங்க. ஹிந்தி தெரியவில்லை என்று சிபி ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கொண்டார் என்று. ஹிந்தியே தெரியாத ஒரு நபரை இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக கொண்டு வருகின்ற இடத்திற்கு பாஜக வந்திருக்கிறது என்பது தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி தானே. அதை ஏன் அவரால் பாராட்ட முடியல? அவர் சொல்லுகின்றது வந்து இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி. ஏன்னா இந்தியே தெரியாத ஒருத்தரை கொண்டு வர அளவுக்கு பாஜக வந்திருக்கிறது என்றால் அது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமைன்னு நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். அதனால வந்து இன்றைக்கு இதை பாராட்ட வேண்டிய, ஆதரிக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் அதை சதி என்று ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துவது என்பது நிச்சயமாக அது ஒரு அரசியலுக்கு நாகரிகமாக நாங்கள் கருதவில்லை. ஒருவேளை திமுக இந்தியா கூட்டணி தமிழர் ஒருவரை, ஒரு சில பேர்லாம் பரிசீலிக்கப்படுது, தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்திட்டா அப்ப என்ன விதமான ரியாக்ஷன் வரும்? அவங்க அவியல் செய்யாம அரசியல் செய்யறாங்கன்னு தான் எடுத்துக்க முடியும். அவ்வளவுதானே, வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க வந்து மாற்று கருத்து அவங்களுக்கு இல்லை என்று தான் சொல்ல முடியும். இவ்வளவு கொதித்தெழுகிற அண்ணன் எங்கேயோ அமெரிக்காவில் வரி விதிப்பதால் தமிழர்களுக்கு பாதிப்பு, இந்த குப்பை எழுகின்ற தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடினாங்களே, அண்ணன் வந்து மார்க்சிஸ்ட் இயக்கத்தில் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எங்க தந்தையார் அந்த இயக்கத்தில் தான் இருந்தாரு. அந்த தூய்மை பணியாளர்களை வந்து நடு இரவுல புகுந்து அடித்து துவைத்து அதில் அவர்களோடு கூட நின்ற அந்த வழக்கறிஞர்கள் வளர்மதி போன்றவர்கள், நிலவுமதி போன்றவர்கள்லாம் அடித்து துவைத்து கை கால்களை முடித்து போட்டார்களே, அன்றைக்கெல்லாம் வந்து அதெல்லாம் தமிழர்கள் தானே அவங்கெல்லாம். இல்ல கண்டனம் தெரிவிச்சாங்களே. கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு கூட்டணி நேரா போய் உட்கார வேண்டியானங்க? இந்த அதாவது தூய்மை பணியாளர்களை நீங்கள் நிரந்தரப்படுத்துங்கள், இல்லைன்னா வந்து அவர்களை சாத்வீக அடிப்படையில் நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அயல் நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனா காந்தி அவர்களை எங்கனையும் கையை முடிச்சோ காலை முறிச்சோ எங்கனையும் உதைச்சோ அடிச்சோ பண்ணினதா நான் கேள்விப்பட்டதில்லை வரலாற்றுல. அண்ணன் படிச்சிருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த இவர்கள் சாட்சாத் இவர்களை ஆதரிக்கின்ற இந்த தமிழர்கள் தூய்மை பணியாளர்களாக இருக்கின்றதால் இன்னும் ஒருபடி மேலே போய் கூலி கேட்டு போராடி அவர்களை உதைத்துவிட்டு அருகிலே இருக்கின்ற திரையரங்கிலே சென்று கூலி படத்தை பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தூய்மை பணியாளர்களை அவமானப்படுத்துகின்ற இடத்திலே திமுக இருக்கிறது. அந்த திமுக செய்கின்ற அத்தனை பாவ மூட்டைகளுக்கும் இன்றைக்கு அந்த கட்சியிலே கூட்டணி கட்சியாக இருக்கின்ற திருமா உள்ளிட்ட அத்தனை தோழர்களை அதுதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்ல வர்றோம். நீங்க வயிற்றில் அடிப்பது யாருடைய வயிற்றில் அடிச்சுக்கிட்டு வயிற்றில் தானே நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தமிழரா பார்க்க முடியாது, ஆர்எஸ்எஸ் காரராக மட்டும்தான் பார்க்க முடியும். மும்மொழி கொள்கை, கீழடி, தமிழ்நாட்டினுடைய நிதி, இந்த சமக்கிர சிக்ஷா நிதி, அப்புறம் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட எந்த விதமான விஷயங்களுக்கும் இவர் குரல் கொடுப்பார், தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவார்னு எப்படி நாங்க நம்பி தமிழர்னு ஆதரவு கொடுக்க முடியும்னு கேட்கிறாங்க. மதுக்கூர் ராமலிங்கம் அண்ணா அவர்களை கம்யூனிஸ்டா மட்டும்தான் பார்க்க முடியும், தமிழரா பார்க்க முடியாதுன்னு நான் எப்படி கருத்து சொன்னேன்னா, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிற போது அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அதை தானே அரசியல் இயக்கமா இருக்க முடியும். நீங்க அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அண்ணா இருக்கிற கட்சியில எல்லாரும் இருக்கணும்னு எதுவும் சட்டம் கிடையாது, ஜனநாயகமும் கிடையாது. அதனால அந்த வாதத்தை வந்து தவறான வாதம்னு சொல்றேன். நீங்க தமிழர்களை முன்னேற்றுவதாக இருந்தால் இன்றைக்கு இருக்கிற ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொன்ன மாதிரி வந்து இருக்கிற போதைப் பொருள் கலாச்சாரம் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் மிக அதிகமாயிடுச்சு. அதுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் என்ன செய்கிறாங்க? நீட்டுக்கு எங்கள்கிட்ட விளக்கம் இருக்குது, எங்கள்கிட்ட வந்து வித்துகள் இருக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீட்டுக்கான இதுக்கு என்ன தீர்வை கொடுக்குறீங்க? இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழினமும் இன்றைக்கு வந்து போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாகி போயிருக்கிறது. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இந்த கூட்டணி கட்சிகளாக இங்கே வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு செயல்படுதுங்கிறதுக்கு என்ன விதமான இன்சூரன்ஸை இவங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தந்திருக்கின்றன? இதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஏதோ ஒரு நல்லதை வருகின்ற போது சொல்வது என்பது அவியல் செய்யாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்ல முடியும். இந்த ஆண்டு மார்க்சிஸ்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதி அளிக்கவில்லை. அதை கூட முடியாத திராணி இல்லாத கம்யூனிஸ்டுகள் எங்களை அவங்க தான் பேட்டி கொடுத்தாங்க. சண்முகம் தான் பேட்டி கொடுத்தாரு, கே பாலகிருஷ்ணன் கொடுத்தாரு. அடுத்த நாள் மாத்திட்டாங்கன்னு வைங்களேன். செஞ்சட்டை பேரணிக்கு விடுங்க, அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கு தமிழகத்தை அப்படியே தமிழுக்கு எதுவுமே செய்யல பாஜகன்னு சொல்றீங்களே. 21 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு கொடுத்தது பாஜக. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தமிழிலேயே சிந்திக்கிற தமிழரை நிறுத்தவில்லைன்னு சொன்னாரு. ஏன் நீங்க 18 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்களா? தமிழிலே சிந்திக்கிற தமிழரை நிறுத்த வேண்டியனா? அட்லீஸ்ட் உங்க முரசொலி மாற, உங்க கனிமொழி, உங்க வீட்டுல சேர்ந்த மெம்பரை யாரையாவது ஆக்கி இருக்கலாமே. நாங்க முதல்ல சொல்றோம்,
தமிழகத்தினுடைய அத்தனை வாழ்வாதார பிரச்சனையும் கலைஞர் கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டது. 1924 வந்த காவிரி பிரச்சனையை 1974 புதுப்பிக்காமல் விட்டது கருணாநிதி. கச்சத்தீவை விட்டுக் கொடுத்த போது வேடிக்கை பார்த்தவர் கருணாநிதி. தமிழகத்தினுடைய மொத்த வாழ்வாதார பிரச்சனைக்கு பிரச்சனையிலிருந்து அத்தனை விஷயங்களிலும் தமிழர்களுக்கு துரோகம் செய்த நீங்கள் விமர்சனம் செய்கின்ற போது ஒரு விரலை நீட்டினீர்கள் என்றால் பாக்கி அத்தனை விரல்களும் உங்களை நோக்கி வரும். தயவு செய்து தமிழகத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்து திமுக சிந்திக்க வேண்டும். தூய்மை பணியாளர்கள் உட்பட தமிழகத்திலே அரசு ஊழியர்கள் 27 லட்சம் அரசு ஊழியர்களும் இன்றைக்கு பழைய ஓய்வூதியம் திட்டத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தோழர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் திரும்பவும் செய்து கொண்டிருக்கிறார்களாக இல்ல தூய்மை பணியாளர்களாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தூய்மை பணியாளர்கள். அவர்களுக்கு கூட போராடுகின்ற வக்கில்லாத நீங்கள் தமிழ்ல திராணி அதாவது அவர்களுடைய நண்பர்கள் என்ன அதனால விமர்சனம் வைக்கின்ற போது தூய்மையான விமர்சனத்தை நேர்மையான விமர்சனத்தை தமிழின விரோதிங்கிற மாதிரி சொல்றீங்களா? 21 மருத்துவக் கல்லூரிகள் நமக்கு கொடுத்தது அவங்க தான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க. என்ன கொண்டுட்டு வரீங்க? நாங்க கேட்கிறோம். காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, வெளியுறவுத்துறை பிரச்சனை